முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்ச செந்தமிழின் அம்மா மக்கள் முன்னேற்ற செந்தமிழ் அவர்களே, தமாக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, இந்திய ஜனநாயக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற இன்னும் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்கா பெருமக்களே, இளைஞர் வட்டாளர்களே, மகளை சேர்ந்த சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கம். வெயிலே இப்ப நம்ம பேசுடனே வர்ண பகவான் நமக்கு இயற்கையா பாரு வெயில குறைச்சிருக்குது. ஆக இயற்கையே நமக்கு சாதகமா இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக என்ற தீய சக்தியை தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் பட்டது துன்பம் தான், வேதனை தான். எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. இன்றைக்கு இது மாநகரம். மாநகரத்தில் சிறுவைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயது முதிர்ந்த பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இப்படி மாநகர பகுதியிலே வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு ஒரு பயத்தோடு வாழ்கின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. பாதுகாப்பாக மக்கள் வாழ்ந்தார்கள். எங்கே தவறு நடந்தாலும் உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி சட்ட நீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக அதிமுக அரசாங்கம் இருந்தது. தள்ளிவிடு சிந்திச்சு பாருங்க. 2021 2026 வரை இந்த மாநகர மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன நன்மை செஞ்சாங்க? இது மழை பெஞ்சா இந்த வேளச்சேரி பகுதி பூரா தண்ணியில முழுகி கிடக்கு. சாலையில் என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய சென்னை மாநகரத்தில் குறிப்பா வேளச்சேரி பகுதி எங்கேயுமே தண்ணி தேங்காம நடவடிக்கை எடுக்கிறார். ஒரு பெண்மணி சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் விட்டார். நாம சொல்லல, இயற்கையா அந்த பெண்மணி உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை. அப்படித்தான் சென்னை மாநகராட்சி வேளச்சேரி இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு பெரும்பாலும் இங்கே இருக்கின்ற மக்கள் தொழில் செய்துதான் பிழைக்கக்கூடியவர்கள். ஒன்னா கடை வச்சு வியாபாரம் செய்வாங்க, இல்ல தொழிலுக்கு வேலைக்கு போய் பணியாற்றுவாங்க. இந்த 2 தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் கடுமையா பாய்ச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வியாபாரம் செய்கின்றவர்கள் செய்ய முடியாத மிரட்டப்படுவது. கடைக்கு போய் பொருள் வாங்குவான், அதுக்கு விலை கேட்டா மூக்கு மேல குத்துவான். உணவகத்துக்கு போய் நல்லா மூக்கு பிடிக்கி சாப்பிடுவாங்க. திமுக காரர் சாப்பிட்ட பிறகு பணம் கேட்டா அவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது. இந்த தேர்தலோட இந்த நிலை மாற்றப்படும். அதிமுக ஒருபோதும் இன்றைக்கு வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டியதில்லை. யாரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி எழுந்த பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, வியாபாரம் செய்கின்றவர்கள் நிம்மதியாக வியாபாரம் செஞ்சாங்க. வேலைக்கு செல்கின்றவர்கள் பயம் இல்லாம வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கு ஆட்சியாளர்களால் இன்றைக்கு இந்த 2 தரப்பு மக்களும் கடுமையா பாய்ச்சிட்டாங்க. இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு இந்த ஆட்சியில வேலை தரப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்திருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தார், அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் பேர் இருப்பதாகும், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம் இருந்ததாகவும் குறிப்பிட்டாங்க. மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிகளுடன் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 ஆண்டுல ஓய்வு பெற்றோருடைய எண்ணிக்கை 1 லட்சம்.
பணி ஓய்வு பெற்றவருடைய எண்ணிக்கை 1,00,000. ஆனா பணி நியமனம் ஆணை வாங்குது 94,000. ஆக இந்த 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற அளவிற்கு கூட புதிய பணியாளர்கள் நியமனம் செய்ய முடியல.